வணக்கங்க. என்னோட பேர் ராஜரத்னம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல வந்துங்க ஈடன் நர்சரி கார்டன்ஸ் அப்படிங்கிற பேர்ல நர்சரி நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். நான் முதல்ல இருந்தே வந்துங்க விவசாயம் தான் பண்ணிட்டுருந்தேன். அந்த விவசாயம் பண்ணுறப்ப வந்துங்க பிளான்டிங் மெட்டீரியல், அதாவது குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், ஈல்ட் அஷ்யூர்ட் பிளான்டிங் மெட்டீரியல் எனக்கு கிடைக்கலைங்க. அதனால வந்து நாங்கள் மல்லி, முல்லை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்துங்க ஈல்டு வந்து யூனிஃபார்மாக வந்து இல்லாமல் இருந்தது. ஒரு செடியில் நல்லா பூ பூக்கும், இன்னொரு செடியில் பூ பூக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். அப்போ நான் வந்து நர்சரி ஆரம்பிக்கிறப்ப வந்துங்க இந்த குறைபாடுகள் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து கரெக்டான ஒரு குவாலிட்டி பிளான்டிங் மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த நர்சரிங்க. இந்த நர்சரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து 30 வருஷம் ஆச்சுங்க. 1994 வந்து ஆரம்பிச்சதுங்க. அதுலேருந்து வந்துங்க 1998 தான் நர்சரிக்கு வந்து லைசன்ஸ் வாங்கினேன். ஏன்னா வந்து நர்சரிங்கிற பிஸ்னஸ் வந்து அப்போ வந்துட்டு அது வந்து ப்ரொடக்ஷன் நர்சரி வந்துங்க ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டம். விவசாயியில் போய் ரீச் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் வந்துங்க ஒரு 4 வருஷம் வந்துங்க தள்ளி தள்ளி அப்புறம் 1998 நர்சரிக்கு லைசன்ஸ் எடுத்தோம். அதுலேருந்து வந்துங்க மல்லி, முல்லை, ஜாதி, அரளி, எலுமிச்சை, மாதுளை, கொய்யா இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அதில் வந்து எங்களோடது வந்துங்க இந்த மதர் பிளான்ட் செலெக்ஷனில் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுவோம். அதாவது வந்து நல்லா பூ பூக்கிற இப்போ மலர் செடிகளாக இருந்ததுன்னா பூ பூக்கிற தன்மை நிறையா இருக்கணும், தொடர்ந்து பூ வர தன்மை இருக்கணும், நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கணும். அந்த மாதிரி நல்லா செடியை செலக்ட் பண்ணி அதுலேருந்து மட்டும்தான் வந்து கட்டிங் எடுத்து பிளான்டிங் மெட்டீரியல் உருவாக்கும். அதே மாதிரி வந்து எலுமிச்சை எடுத்துட்டோன்னா வந்துங்க அதோட சைஸு, அதோட கலரு, அதோட ஜூஸ் கண்டென்ட்டு, அப்புறம் வந்து காய் காய்க்கிற தன்மை இதெல்லாம் பெட்டராக இருக்கிற மரத்துலேருந்து மட்டும்தான் நாங்கள் கட்டிங் எடுத்து பண்ணுவோம். அப்படியே பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட நர்சரி வந்து வெளியில் தெரியல ஆரம்பிச்சது. அப்படி தான் வந்து நாங்கள் நர்சரி ஆரம்பிச்சதுங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா வந்துங்க கிராஃப்டிங் மெட்டீரியல், கிராஃப்டட் பிளான்டிங் மெட்டீரியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இதில் வந்துங்க விவசாயிகளுக்கு வந்துங்க கத்திரிக்காய் இப்போ ஆரம்பித்து நடத்திட்டுருக்குறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து நாங்கள் வந்து அதுக்குண்டான R&D பண்ணணும். அதுக்கு வந்து எந்த விதமான ரூட் ஸ்டாக்கு நம்ம வந்து சூட் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்து இப்போ வந்துங்க தமிழ்நாடு முழுசும் வந்துங்க நாங்கள் வந்து பிளான்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு சில மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாமே விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் இந்த பிளான்டிங் மெட்டீரியல் தயாரிக்கிறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனுபவம் ஜாஸ்தியாக வந்துங்க ஒரு இன்னோவேஷனும் பண்ணிக்கிறேங்க. அதாவது லீஃப் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, இலையிலேருந்தே செடி வர ஒரு புது முயற்சி எடுத்துங்க. அதுக்கு வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்துங்க குண்டு மல்லி, கொய்யா, அப்புறம் வந்துங்க செம்பருத்தி, வெற்றிலை, நாவல் இதிலெல்லாம் வந்து பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தொடர்ந்து வந்து மற்ற ஸ்பீசிஸில் வந்துங்க அதுக்கு உண்டான அந்த டெக்னாலஜி வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்குதுங்க. இதுக்காக வேண்டிங்க நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற DABD டைரக்டரேட் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அவங்க வந்துங்க 6.25 lakhs வந்துங்க மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பேட்டன்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேங்க. அந்த மிஸ் சேம்பர் வந்து நாங்களே வந்து லோ காஸ்ட் மிஸ் சேம்பர் வந்து ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்துங்க அதே வந்து டெம்பரேச்சர் டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த அந்த மிஸ் சேம்பருக்கு வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்கிறேங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்துங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்து கொடுத்தேங்க. அது வந்துங்க SAIPயில் வந்துங்க நாங்கள் வந்து கொடுத்தோம். அது வந்துங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கு வந்து அதுலேருந்து வந்து எங்களுக்கு வந்து கிராண்ட் வந்துங்க ஒரு 12 lakhs வாங்கி கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துங்க ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் குளோனல் ப்ராபகேஷன் டெக்னாலஜி ஃபார் ஹார்ட் டு ரூட் ஸ்பீசிஸ் ரிச் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அது வந்துங்க நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் மூலமாக வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி கம்பெனிகளுக்கு வேண்டிய நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்குறேங்க சார். அதில் வந்து மெயினானது வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அவங்களுக்கு வந்துங்க அந்த கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற வேப்ப நாற்றுகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அந்த 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 மாதிரி வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும் வந்துங்க 1000 ஏக்கருக்கு அங்கே வந்து நாற்று சப்ளை பண்ணிக்கிறோம். அது மாதிரி இப்போ வந்துங்க பதஞ்சலி, இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து பதஞ்சலிக்கு வந்துங்க அதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துங்க அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எவ்வளோ வந்து விவசாயிகள் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, எவ்வளோ வெரைட்டியில் ஆர்டர் கொடுக்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் கொடுக்குறாங்க, இது வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்துங்க சீடு எவ்வளோ போடுறதுங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அது வந்துங்க இப்போ வந்து இவங்க இந்த சாஃப்ட்வேரில் வந்துங்க ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து வாரத்தில் வந்து எவ்வளோ ஆர்டர் வருது, அது என்னென்ன வெரைட்டியில் எவ்வளோ குவான்டிட்டி வருதுங்கிறது சாஃப்ட்வேரில் பார்த்துக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சீடு போட முடியுது. அதே மாதிரி வந்து கிராஃப்டிங் பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்துங்க நம்ம எவ்வளோ நாற்று வந்து கிராஃப்டிங் பண்ணுறோம், அதில் எவ்வளோ கிராஃப்டிங்கில் சக்ஸஸ் ரேட் என்ன,
அப்படின்னு பார்த்துட்டு எங்களை நாங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் கூட வந்து இதில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து எனக்கு ஆர்டர் வந்து நிறையா இதில் வருது. அதே மாதிரி வெப்பேஜ்லேயும் வந்து இதில் சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால வந்துங்க அது மூலமாக எங்களுக்கு ஆர்டர் வருது. இதனால் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃப்டட் பிரிஞ்சால் வந்து இப்போ நாங்கள் வந்து பெரிய அளவில் பண்ணி விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுசும் கொடுத்துட்ருக்குறோங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸு இதில் எதுக்காக வந்து கிராஃப்டட் பிரிஞ்சால் பண்ணணும் அப்படின்னா வந்துங்க, வேரில் வர நோய்கள் வராது. ஈல்டு வந்து ரெகுலராக வர ஈல்டோட ஜாஸ்தி வரும். அதே மாதிரி ஈல்டு வந்து 1 வருஷம் வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் பற்றி இப்போ ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வர அதீத மழை, அதீத வறட்சி இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து சுண்டைக்காய்க்கு இருக்கிறதுனால வந்துங்க, அது ரூட் ஸ்டாக்கை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணுறப்ப வந்துங்க விவசாயிகளுக்கு வந்துங்க நல்ல பலன் அளிக்குது. அது வந்து விவசாயிகிட்ட இப்போ ரீச் ஆகி நிறையா வந்து விவசாயிகள் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லா மாவட்டத்துலேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்துங்க பாரம்பரிய ரகங்களும் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் முதல்ல வந்து இல்லாமல் இருந்து இப்போல்லாம் வந்து இந்த கிராஃப்டட் பிரிஞ்சால் வந்ததுனால அதுலேயும் ஈல்டு ஜாஸ்தி வருதுங்கிறத விவசாயிகள் புரிஞ்சுட்டு வந்து அதுவும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து இந்த கத்திரிக்காயில் மட்டும் வந்துங்க ஒரு 40 வெரைட்டிக்கு மேலே வந்து நாங்கள் கிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வந்து ஹைப்ரிட்ஸ்லேயும் விவசாயிகள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வந்து நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்படி பண்ணுறப்போ வந்துங்க எங்களுக்கு வந்து நிறைய டெய்லி வந்து ஃபோன் கால்ஸ் நிறையா வரும், என்கொயரிஸ் நிறையா வரும். அதில் ஆர்டராக மாறுறது இருக்கும். அந்த மாதிரி வரப்போ நாங்கள் வந்து நிறைய வந்து நோட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருந்ததுங்க. மேனுவலாக பண்ணுறப்போ வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகள் பேர், அதாவது டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் வந்து டெலிவரி டைமு, வெரைட்டி, எவ்வளோ குவான்டிட்டி, இதெல்லாம் வந்துங்க எழுதி மேனுவலாக எழுதி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து விவசாயிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்து எப்போ டெலிவரி கிடைக்குன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு பக்கம் இருக்கணும். அப்போ வந்து நாங்கள் வந்து வெரைட்டியை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலையாக இருந்ததுங்க. அப்போ தான் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு டாக்டர் நந்தகுமார்னு சொல்லிட்டுங்க, அவர் தான் வந்துங்க இது வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம், இதுக்கு வந்து எங்களோட ஜோஹோலேயே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் ட்ரையலுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொடுத்தாரு. ஒரு நாள் சனிக்கிழமை நாள் வந்துட்டு எங்கள் ட்ரையல் கொடுத்தாரு. அப்புறம் அது எங்களுக்கு வந்து ஓகே வந்து அப்புறம் எங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைங்கிறது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாருங்க. என்னென்ன தேவை, அதாவது நாங்கள் வந்துங்க இங்கே விவசாயிகிட்ட வந்துங்க அட்வான்ஸ் வாங்குறதில்ல. அதனால் வந்து விவசாயிகள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் அட்வான்ஸ் வாங்குறதில்ல அப்படின்னா வந்து நாங்கள் எப்படி உங்களை வந்து நம்புறது? ஏன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுறது? ஏன்னா லேண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் விவசாயமே கஷ்டமான தொழில். அதில் வந்து லேண்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பிளான்டிங் மெட்டீரியல் வந்து சந்தேகத்திலே இருக்குது, இல்லை கிடைக்கல அப்படின்னா கஷ்டம் அவங்களுக்கு. அதனால் அவங்களோட கேட்குற கேள்வி நியாயமானது. நீங்கள் அட்வான்ஸ் வாங்கினா தான் எங்களுக்கு வந்து உறுதியாகும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் வந்து என்ன சொன்னாருன்னா வந்துங்க, அதையும் வந்து நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும், ஜோஹோ ஃப்ளோ அப்படிங்கிற இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி கொடுத்தாருங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்துங்க எல்லாமே ஈஸியாக இருக்குது. இப்போ விவசாயிகள் வந்து இடையில வந்துங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அதாவது எங்களோட நாற்று என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதாவது வந்து சீட் போட்டு முடிச்சாச்சா, அது ஒரு ஸ்டேஜுங்க. அடுத்து வந்து கிராஃப்டிங் தயாராகிற ஒரு ஸ்டேஜுங்க, அப்புறம் கிராஃப்டிங் முடிச்ச ஒரு ஸ்டேஜுங்க, அப்புறம் ஹார்டனிங் முடிச்ச ஒரு ஸ்டேஜ், டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜ் இருக்குது. அதில் வந்துங்க விவசாயிகள் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்குறப்ப வந்துங்க இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால வந்துங்க நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன டீட்டெயில் கேட்க அப்போயே நாங்கள் வந்து கொடுத்துட முடியுது. அதே மாதிரி டெலிவரியில் வந்துங்க நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நேரில் வந்து எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் வந்து வெளியில் வந்து அனுப்புறது தான் ஜாஸ்தி. பஸ் மூலமாக நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம், அதில் தான் ஜாஸ்தி. அப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து கரெக்டான வந்து அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பணும். ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸோட நம்பரு, பஸ்ஸோட பேர், அப்புறம் கான்டாக்ட் நம்பருங்க, அப்புறம் ரீச்சிங் டைம், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அனுப்பணும். அதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து இருக்கிறதுனால வந்துங்க அது நாங்கள் வந்து டெலிவரி ரெடியான உடனே வந்துங்க இந்த டீட்டெயிலெலாம் அனுப்புகிறப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா நடந்துட்டு இருக்குது. விவசாயிகளோட வருமானத்தை வந்து இந்த பிளான்டிங் மெட்டீரியல் நிர்ணயிக்க போகுது அப்படிங்கிறப்ப விவசாயிகள் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 90 டேஸ் கழித்து தான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சீடு வந்து விதைக்கணும். அதுக்கப்புறம் வந்துங்க 45 நாள் கழித்து தான் வந்து கிராஃப்டிங் ரெடி ஆகும். அப்புறம் கிராஃப்டிங் முடிக்கணும். கிராஃப்டிங்கை முடித்ததுக்கப்புறம் வந்துங்க க்யூரிங் பீரியடு, அது வந்துங்க இது பாலி ஹவுஸ்குள்ளே வைக்கிறது, அது வந்துங்க ஒரு 15 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் ஒரு 30 நாள், இந்த மாதிரி 90 நாள் வந்து அது டைம் ஆகிடும். அதனால் வந்து விவசாயிகள் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அந்த ஜோஹோ ஃப்ளோ மூலமாக வந்துங்க அவங்களுக்கு அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப் மூலமாக போயிடும்.
போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வந்து எங்ககிட்ட கேட்டுருப்பாங்க. அப்படி கேட்குறப்ப வந்துங்க நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆர்டர் இருக்கிறதுனால, ஒவ்வொரு வெரைட்டிலையும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால, நாங்கள் இந்த ஜோஹோ இந்த மெயின் டேஷ்போர்டில் வந்துங்க அந்த ஃபார்மரோட நேம் இல்லைன்னா வந்து மொபைல் நம்பர் இல்லைன்னா லொக்கேஷன் நம்ம சர்ச் பண்ணுறப்ப அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து ஈஸியாக கொடுத்துட முடியும். அதே மாதிரி ஆர்டர் எஸ்டிமேட்டு அது வந்துட்டு எவ்வளோ ஆர்டர் குவான்டிட்டி வந்து இதில் நம்ம வந்துட்டு இது டச் பண்ணுறப்ப வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்துங்க ஆர்டர் கன்ஃபார்ம் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்லி ரிப்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து இதில் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆர்டர் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துங்க ஆட் ஆர்டரில் போனோன்னா வந்துட்டு அந்த டீட்டெயில் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக வந்துட்டு அதில் இது பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோன்னா அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்துங்க அந்த ஃபார்மருக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்து அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸில் வந்துங்க ஆல் ஆர்டர் ரிப்போர்ட்டு, ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் வந்து ஆர்டர் இருக்குது, வெரைட்டி ஆர்டர் ரிப்போர்ட்டு அதில் வந்து என்ன, வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்டு, அதே மாதிரி டெலிவரி டைம் லைன் எப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம், லொக்கேஷன் வைஸ் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோடு இருக்குதுங்க. அதே மாதிரி டெலிவரி டீட்டெயில்ஸ் என்னென்ன, இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயி டீட்டெயில், அவங்க வந்து அட்டண்டன்ஸ்லேருந்து எல்லாமே அதில் டீட்டெயில் வந்துடும். அதே மாதிரி சக்ஸஸ், நம்ம கிராஃப்டிங் சக்ஸஸ் என்ன ஏது, அது சக்ஸஸ் ரேட் என்ன, அதெல்லாம் வந்துட்டு வந்துடும். அதே மாதிரி வந்து எங்களோட பிளான்ஸ் என்னென்னலாம் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறது வந்துட்டு இதில் வந்துடும். அதே மாதிரி வெப்சைட்டில் வந்துங்க இந்த வெப்சைட்டில் வந்து வெப்சைட் மூலமாக எங்களுக்கு ஆர்டர் வருது, ஆன்லைன் ஆர்டர் வருது. அதில் வந்துங்க அந்த ஆன்லைன் ஆர்டரையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியுது. அதுக்கு வந்துங்க வெப்சைட் ரிப்போர்ட்டில் போனோன்னா அவங்க என்னென்னலாம் ஆர்டர் வந்திருக்கோ அதை நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. மொத்தத்தில் வந்து எங்களோட பிஸ்னஸுக்கு வந்துங்க ஜோஹோ கிரியேட்டரும் ஜோஹோ ஃப்ளோவும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து சிக்கல் இல்லாமல் ஆர்டர் ஹேண்டில் பண்ணுற விவசாயிட்டு நல்ல பேர் எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிது. அதுக்கு வந்து ஜோஹோ கிரியேட்டர், ஜோஹோ ஃப்ளோ அது எங்களை அறிமுகப்படுத்தின டாக்டர் நந்தகுமார் இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.